ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாயம் 6 ஓம் இன் தத்துவம். ஓம் சக்தியுள்ள வார்த்தை. அது பிரம்மன் அல்லது கடவுளின் புனித சின்னம். எல்லா மொழிகளும் ஒளிகளும் ஓமிலிருந்து வந்திருக்கின்றன. உலகம் முழுவதுமே ஓம் இலிருந்து தான் வந்துள்ளது. ஆரம்பத்தில் இருந்தது வார்த்தை. அந்த வார்த்தை கடவுளுடன் இருந்தது. அந்த வார்த்தையே கடவுள்தான். இதுவே ஓம். ஓம் அனைத்தின் அடிப்படை. ஓம் அனைத்துடையவும் ஆதாரம், அனைத்திற்கும் அடைக்கலம். உலகில் சிறந்தது ஓம். ஆ உ மா அரை மாத்திரை சேர்ந்ததே ஓம். ஓம் ஆனந்தம். ஓம் எல்லையில்லாதது. ஓம் அழியாதது. ஓம் சச்சிதானந்தம். ஓம் பிரணவம் அல்லது மகிமை வாய்ந்த வார்த்தை. இதுவே அனைத்து போதனைகளின் சாரமான புனிதமான வார்த்தை. ஓம் ரகசியங்களிலெல்லாம் அதிரகசியமானது. அது அனைத்து சக்தியின் அடிப்படை. ஓம் அனைத்து ஒளிகளின் அடிப்படை. அனைத்து ஒளிகளும் குறிகளும் ஓமிலிருந்து மையம் கொண்டுள்ளன. லட்சியம் ஓம். மறைநூல்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக போற்றுவதும், எல்லா தப செயல்களும் சீலாகிப்பதும், பிரம்மச்சரியத்தை காப்பதும், ஒருவன் அடைய விரும்புவதும் ஓம். ஓம் வில் மனம் அம்பு. கடவுள் அல்லது பிரம்மன் லட்சியம். மன ஒருமைப்பாட்டுடன் கடவுளை அறியுங்கள். லட்சியத்தை ஒன்றுபட்ட மனதுடன் அடையுங்கள். அம்பானது லட்சியத்துடன் ஒன்றிவிடுவது போல ஜீவாத்மன் பரமாத்மனுடன் ஒன்றிவிடுகிறான். ஓம் இல் உலகம் இருக்கிறது. ஓம் இல் அது லயிக்கிறது. ஓம் இல் அது அடங்குகிறது. இந்த சம்சார சாகரத்தை கடக்க பயன்படும் ஒரு படகே ஓம். உங்களது உண்மை பெயர் ஓம். மனிதனின் மூவகை அனுபவங்களையும் ஓம் அடக்குகிறது. ஓம் ஜெபம். ஓம் ஜெபமானது மனதை அந்தர்முகமாக்குகிறது. ஓம் ஜெபமானது கடவுளை நினைவு கூறுகிறது. ஓம் ஜபத்தால் யோகமானவர்கள் மன ஒருமைப்பாட்டை பெறுகிறார்கள். இடைவிடாது ஓம் பாராயணத்தால் ஆன்மீக சம்ஸ்காரங்களின் ஆற்றல் அதிகரிக்கப்படுகிறது. வாய்விட்டு ஜபிப்பதை காட்டிலும் மானசீகமாக செய்யும் ஓம் ஜபம் அதிக ஆற்றல் வாய்ந்தது. ஓம் பாராயணம் மற்றும் ஓம் தியானம். தியானத்தின் பொழுது ஏற்படும் அனைத்து தடைகளையும் அகற்றுகிறது. சுவாசத்தை நிறுத்தும் பொழுது கும்பகம். மானசீகமாக ஓம் ஜபியுங்கள். இது உங்களுக்கு ஆற்றல், சக்தி, ஆரோக்கியம் அனைத்தையும் கொடுக்கும். ஓம் தியானம். தியானியுங்கள். நான் எங்கும் நிறைந்த அழியாத ஆத்மன். ஓம் ஓம் ஓம். நான் பூரணன், காலாதீதன், அமரன். ஓம் ஓம் ஓம். நான் சச்சிதானந்தம். ஓம் ஓம் ஓம். ஓம் தியானம் செய்பவன் ஆன்மீக சக்தி கேந்திரமாக ஆகிறான். அவன் மகிழ்ச்சி, அமைதி, ஆற்றலை பரப்புகிறான். அழியாத ஆனந்தம், நிரந்தர அமைதி மற்றும் பூரண சுகம் உள்ள மேல்நிலைகளுக்கு செல்ல யோகமானவனுக்கு உதவும் விமானமாக ஓம் தியானம் உதவுகிறது. ஓம் படத்தை உற்று நோக்குங்கள். பிறகு மூடிய கண்களுடன் ஓம் என்பதை மனக்கண்ணால் பாருங்கள். நீங்கள் தியானம் செய்ய அமர்ந்ததும் 2 நிமிடங்களுக்கு நீண்ட ஓம் உச்சாரணம் செய்யுங்கள். உங்களிடம் புத்துணர்ச்சி ஏற்படும். இது எல்லா உலகியல் எண்ணங்களையும் விரட்டி ஓட்டும். பிறகு உங்கள் தியானத்தை தொடங்குங்கள். சரியான மனநோக்குடன் ஓம் மந்திரத்தின் உட்பொருளை தியானியுங்கள். அனைத்துமே ஓம் தான். சமுத்திரம் ஒலிக்கிறது, இது ஓம். ஆறு கலகலத்து ஓடுகிறது, இது ஓம். வண்டு ரீங்காரம் செய்கிறது, இது ஓம். அனைத்து மந்திரங்களின் உயிர் நாடியே ஓம் தான். அனைத்து மறை நூல்களின் சாரமும் ஓம் தான். நாவின் அடியிலிருந்து அ தொடங்குகிறது. உ மத்தியிலிருந்து பிறக்கிறது. உதடுகளை மூடுவதால் வருகிறது. ஒளி எழும் அனைத்து பகுதிகளையும் அ உ அடக்குகிறது. ஆம் என்பது ஓம். ஆமீன் என்பதும் ஓம். ஆமென் என்பதும் ஓம். பொருள்களை உணர்த்தும் எல்லா வார்த்தைகளும் ஓமில்தான் மையம் கொண்டுள்ளன. எனவே உலகம் முழுவதுமே
ஓமிலிருந்துதான் வந்துள்ளது. ஓமிலேயே இருந்து ஓமிலேயே ஒடுங்குகிறது. அனைத்து விருப்பங்களையும் முக்தியையும் நல்க வல்லது ஓம். சமாதி நிலையாம் உயர்நிலைக்கு யோக சாதகனை இட்டு செல்ல ஏனி ஓம். பொதுவான குறியீடு. ஓம் என்பது பொது குறியீடு. கடவுளின் எல்லா குறியீடுகளையும், அனைத்து சமயங்கள் மற்றும் அனைத்து பிரிவுகளின் குறியீடுகள் அனைத்தையும் ஓம் குறிக்கிறது. அனைத்திலும் உயர்ந்தது பரம்பொருளே. ஆண்டவனின் பெயர் ஓம். எனவே ஓம் ஐ வணங்க வேண்டும். ஆ விழிப்பு நிலையையும், ஊ கனவு நிலையையும், இம் ஆழ்ந்த உறக்க நிலையையும் குறிக்கிறது. உங்கள் வாழ்வு, எண்ணம் மற்றும் அறிவின் அடிப்படை ஓம். ஓமும் பிரம்மமும் பிரிக்க முடியாதவை. அமரத்துவத்தை அளிக்கும் தேவாமிரதம் ஓம். ஓமில் அற்புதமான சக்தி அடங்கியுள்ளது. இது அறியாமை திரையை அகற்றி சாதகனை கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்கிறது. ஓம் உச்சரிப்பின் போது பௌதிக உலகில் எழுப்பப்படும் அதிர்வு உலகம் உண்டான போது எழுந்த அதிர்வுக்கு நிகர். யாண்டும் யோகிகள் ஓம் தியானம் செய்கின்றனர். ஆன்மாவின் உள் கீதமே ஓம். அது மோனத்தின் கீதம். ஓம் மூலம் உணர்க. ஓம் ஐ எண்ணுங்கள். ஓம் ஐ பாடுங்கள். ஓம் ஐ ஜபியுங்கள். ஓம் ஐ தியானியுங்கள். ஓம் எனும் கப்பலில் ஏறுங்கள். ஓம் தியானத்தின் மூலம் மெதுவாக பயணம் செய்யுங்கள். விவேகம் எனும் நங்கூரத்தை பயன்படுத்துங்கள். வைராகியம் என்னும் உயிர்காக்கும் வளையத்தை அணியுங்கள். சச்சிதானந்த பிரம்மம் எனும் அற்புதமான நகரத்தை அடையுங்கள். ஓம் தத் சத். ஓம் தொடரும்.